வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல வந்து இப்போ கானா வினோத், திவாகர் அது மட்டும் இல்லாம நம்ம மாகாபா, புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடுவுல நடந்த பிரச்சனை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு அப்புறமேலு திவாகர கூப்பிட்டா டிஆர்பி ரேட்டிங் அதிகமா இருக்கும் சிடபிள்யூசில அப்படிங்கிறதுக்காக சேனல் வந்து அவரை கெஸ்ட் ரோல் பண்றதுக்காக திவாகர சிடபிள்யூசி சீசன் 7க்கு கூப்பிட்டாங்க. அங்க தான் வந்து ஒரு லேடீஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் ஆகி புகழோட மாகாபாவோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணி அது வந்து இன்னைக்கு ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புகழ் மேலேயும் மாகாபா மேலேயும் மாறி மாறி விமர்சனங்களை திவாகர் வந்து வச்சிட்டு இருந்தாரு. அவங்க குடிச்சிட்டு தான் ஷோவே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட், அவங்களுக்கு என்ன ஒரு தகுதி ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இந்த வகையில வந்து பிக் பாஸ் சீசன் 9லயே ஆக்சுவலா வந்து அப்யூசிவா தான் இவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல பிரவீன் பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்டான ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டான பிரவீன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அங்க வந்து திவாகருக்கும் பிரவீன் கானா வினோத்துக்கும் ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது. மேபி வந்து அவங்க 3 பேருமே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கானா வினோத்தும் பிரவீனும் சேர்ந்து வந்து திவாகரை கலாட்டா பண்ணினாங்க. ஆனா கலாட்டா பண்ணும்போது திவாகர் வந்து பதிலுக்கு திவாகர் வந்து கானா வினோத்தையோ இல்ல பிரவீனை பத்தியோ பேசாம பிரவீனோட மனைவியை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நினைவு கூர்ந்து கண்டிப்பா வந்து இவர் உள்ள வந்து பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுனால ஒரே காரணத்தால் மட்டும்தான் அங்க இருக்கிறவங்க வேற அடிச்சு வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்டயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்லியிருக்காரு. பிரவீன் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கானா வினோத்தும் பிரவீனும் வந்து திவாகரை பற்றி ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி பாடிட்டு இருக்கோம். அப்போ வந்து திவாகர் வந்து இரிட்டேட் ஆகி வந்து என் மூஞ்ச பார்க்க தான் குரங்கு மாதிரி இருக்கா, உன் மூஞ்ச பார்த்தா தான் குரங்கு மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டிலாம் உன் கூட எப்படி தான் வாழ்றானே தெரியல, நீயே ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கிற, அவள் எப்படி உன் கூட இத்தனை நாளாக வாழ்றாங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை வந்து பிரவீன் வந்து பெருசாக எடுத்துக்காம கீப் ஆன் வந்து கானா வினோத், திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் பிரவீன் 3 பேரும் சேர்ந்து அந்த குரங்கு பொம்மை வாங்கி கொடுக்கட்டுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே 3 பேருமே ஃபன் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருந்தாங்க ஒழிய அதில் திவாகர் இரிட்டேட் ஆகி இன்னும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கண்டிப்பாக இருக்குது, உன்னுடைய பொண்டாட்டி வந்து உன் கூட தான் இருக்கா இல்லை எங்கேயாவது வேற எங்கேயாவது ஓடி போச்சா, உன் மூஞ்சில கூடலாம் இவ்வளோ நாள் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு டவுட்டாக இருக்கு, நீ அதனுடைய உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 to 4 டைம் வந்து சொல்ல ஆரம்பிச்சதுனால அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உங்களை கேலி பண்ணினாங்க, பதிலுக்கு நீங்களும் அவங்கள கேலி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்களுடைய வைஃபை பற்றிலாம் ஒரு பப்ளிக் ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ், அதாவது காத்து கருப்பு கலையாண்மன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை பேசுறதுனால திவாகர் வந்து அவர் என்னை கேலி பண்ணதுனால அப்போலாம் யாரும் வரல, இப்போ மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உங்களை கேலி பண்ணுனா நீங்களும் அவரை கேலி பண்ணுங்க, இது எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுடைய வைஃபை பற்றி பேசுறது ரொம்ப தப்பு, இது வந்து உங்களுக்கே தப்பாக தெரில, படிச்சிருக்கேன்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்கிறீங்கல்ல, இது உங்களுக்கு அசிங்கமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கெமியா இருக்கட்டும், திவ்யா கணேஷ் ஆகட்டும், எல்லாருமே வந்து திவாகரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரவீன் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஆள் வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு இருக்கிற அந்த லேடிஸ் கிட்ட எதுவுமே பண்ணாமல் அங்கே இருக்கிறவங்க இஷ்யூவாக இதை கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் மேலே ஒரு கார்னர் பண்ணணும், இவரை இங்கேருந்து எலிமினேட் பண்ணணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. மாகாபா, புகழ் எல்லாருமே அந்த சேனலில் குறைஞ்சது 5 இயர்ஸ்க்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவர் மேலே பர்சனலாக ஜெலசி அப்படிங்கிறது எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்காக தான் அவங்க குடிச்சிருக்காங்க, இவங்க குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து ஃப்ரேமை திரும்ப பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிறது மட்டும்தான் அந்த ஆளோட 24 hours ஃபுல் டைம் ஜாபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்றபடி இந்த விஷயத்தை பற்றி என்ன கேட்டால் முழுக்க முழுக்க தப்பு அப்படிங்கிறது திவாகர் மேலே தான் இருக்குது, அதில் எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்டான பிரவீன் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு.